வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு புரட்டாசி மாத சிறப்புகள் என்னென்ன ராசிக்கு இந்த ராசிக்கு இவ்வளவு நன்மைகளா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசி அன்பர்கள் இனி வரும் காலங்களில் சிறப்பானதாக உங்களது வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத நான் தெரிவித்து கொண்டு மேலும் பதிவுக்குள்ளே போகலாங்க. அது மட்டுமல்ல, உங்களது கிரகநிலை மாற்றங்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன நட்சத்திரக்காரர்கள், அந்த நட்சத்திரக்கு உண்டான பலன்கள் என்னென்ன, அவர்கள் உண்டான தொழில்கள் எவ்வாறு இருக்கும், குழந்தை மற்றும் குடும்பம், அதை பற்றி மேலும் இந்த பதிவில் பார்க்கலாங்க. மேலும் இது போன்ற ஜோதிட நிகழ்வுகளை நீங்கள் பதிவுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஜோதிட ரீதியான உங்களுக்கு எழும் சந்தேகங்களை கேட்டு அறிந்துக்க ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பலன் பெறலாங்க. அதோட லிங்க் ஆனது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வாங்க முதல்ல கிரக பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு இனி வரும் நாட்கள் சிறப்பான நாட்களாக அமையும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் ஜென்ம ராசிக்குள் கேதும் சூரியனும் இணைந்து காணப்படுவதால் முன்னோர் வழிபாடு உங்களுக்கு திருப்தி அளிப்பது கூடியதாக இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரக்கூடியதாகவும் நிகழும் அப்படின்னு சொல்லலாம். ராகுவினால் நண்பர்களின் சுயரூபம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது மிகவும் நல்லதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா நீங்கள் தனித்து செயல்படுவதே சிறந்ததாக உங்கள் ராசியில் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் நிம்மதி நீடிக்கும் நிலைமை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் எந்தவித சங்கடமும் இல்லாமல் உங்களுக்கு சிறந்த வழியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சங்கடங்கள் நீங்கி இன்பம் பெற வழியும் உங்களுக்கு பிறந்திருக்குங்க. அடுத்த செல்வாக்கு அந்தஸ்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வாக்கு அந்தஸ்து உயர்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத இடமாற்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் உங்களுக்கு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்தவரை லாபம் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அதிகரித்து சிறந்த செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் விளங்குவீங்க. அது தொழிலில் மற்றொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய நண்பரிடம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியங்க. உங்களுடைய பழக்க வழக்கத்தை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்த நன்மை உண்டாக்கும் நாட்களும் இனி வரும் நாட்கள் அமைய போதுங்க. மாதம் முழுவதும் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் உங்களுக்கு உயர்ந்து காணப்படக்கூடிய நிலைமை இருக்குது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரித்த வண்ணம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில் சிறு குறைகள் இருந்தாலும் அது சீக்கிரம் நிலவி போயிடுங்க. காய்ச்சல், சளி இது போன்ற சிறு குறைகள் தான் காணப்படும். அதுவும் பனி போல் உங்களை தெளிவுபடுத்தி கொள்ளும். ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிதான பக்கத்திலே இருப்பதால் நீங்கள் சிவனை வழிபட சிறந்த வளம் உண்டாகும். பரிகாரம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் சிவனை வழிபாடு செய்து பாருங்கள், உங்களுக்கு சிறந்த நாட்களாக அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20ஆம் தேதி வருதுங்க. அதனால் அந்த நாட்களில் சுபகாரியங்கள் எதுவும் நடத்திக்காதீங்க. கொஞ்சம் நன்மையும் உண்டாக்கும் நாட்களில் நீங்கள் செய்யலாம். அதிர்ஷ்ட நாட்கள் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 19, 20, 28 இந்த நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க. அடுத்த 15 நாளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன கிரகநிலை மாற்றங்கள், அவர்களின் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். நினைத்ததை சாதித்து கொள்ளும் திறமை கொண்ட உங்களுக்கு பிறக்கும் அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நன்மை தரக்கூடிய மாதங்களாக இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமையுதுங்க. குரு பகவானின் பார்வை வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களை போக்கி இன்பம் பெற வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் நாட்களும், இனி வரும் நாட்கள் இனிதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும்னு சொல்லலாங்க. குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்கள் நீங்கள் முயற்சித்து வந்தவங்களா? கண்டிப்பாக தெய்வ அருள் கிடைத்து உங்களுக்கு கிடைக்கும். நன்மையே நடக்குங்க நீ வரும் காலங்களில். அடுத்து பார்த்தீங்கன்னா, புதிய இடம் ஒப்பந்தங்கள் ஏதாவது செயல்படுத்த இருக்கீங்கனாலும் அதுவும் செயல்படுத்த நேரிடலாம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20, 21 அதிர்ஷ்ட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 20, 23 அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்தது சித்திரை 1, 2 பாதங்களில் உள்ளவர்களுக்கு எவ்வாறு கிரகநிலை மாற்றங்கள் அமைய பெற்றிருக்கிறது, அவர்களுக்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாங்க. மன உறுதியுடன் வாழ்ந்து வரும் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்த வரும் 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமோகமான நாட்களாக உங்களுக்கு அமைய பெற்றிருக்குங்க. உங்களுடைய ராசிநாதனால் நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும் அளவுக்கு உங்களுக்கு திறமை அதிகரித்து காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு லாபம் தரும். மற்றவர்களால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. சுக்கிரனின் சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஜாதகமாக இருப்பதால் உங்களுக்கு வருமானம் உயர்ந்து காணப்படும். பொன்பொருள் அதிகமாக சேரும் சொல்லலாங்க. அடுத்து கணவன் மனைவியை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருக்கடி விலகுங்க. அதனால் நீங்கள் இன்பமாக வாழலாம். பண விவகாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது முக்கியம்னு சொல்லலாம். புதிய முதலீடு செய்வதற்கு முன் பலமுறை நன்றாக யோசித்து செயல்படுங்க. அதுவே உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் நாட்களாக இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் தடைகளை தவிடுபொடியாக்கும் நிலைமையும் இனி வரும் நாட்களில் இருக்குன்னு சொல்லலாம். உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களை தேடி வரும் ராகுவால் நன்மை அதிகரித்து காணப்படுங்க. புதிய நட்புகளால் எப்பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீரபத்திரை வழிபட வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். வீரபத்திரை நீங்கள் வாரந்தோறும் விளக்கேற்றி நெய் விளக்கோ அல்லது எண்ணெய் விளக்கோ ஏற்றி நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்வில் சுபிட்சம் பெற சிறந்ததாக காணப்படலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, சித்திரை 3ஆம் அல்லது 4ஆம் பாதங்களுக்கு உண்டான நட்சத்திரக்காரருக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னேற்றம் ஒன்றையே அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய செல்வாக்கு உயரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் பிரச்சனைகள் விலகி காணப்படுங்க. கேது மற்றும் குரு பகவானின் பார்வை உங்கள் மீது படுவதால் உங்களுக்கு சுபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய நிலைமையும் இருக்குது. பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதனால திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் நல்லதுங்க. இடம் வாங்குவது விற்பது போன்ற விவகாரங்களில் விழிப்புடன் செயல்பட வேண்டும். விவசாயிகள் தங்கள் முழுமையாக அக்கறை செலுத்துவதே சிறந்ததாக காணப்படுதுங்க. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். தூய்மை நிலையில் இருந்தாலும் கண்விழித்து கொள்ள சிறந்த நாட்களாக இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமைதும் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொர்ண கர்ஷ்ண பைரவரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நினைத்ததை அடையும் உங்களுக்கு பிறக்கும் அடுத்த 15 நாட்கள் யோகமான நாட்களாக இனி வரும் நாட்கள் இருங்க. இருந்த சங்கடங்கள் கண்டிப்பாக விளங்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் சாதிக்கக்கூடிய நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு இருக்கு. புதிய சொத்து சேர்க்கையும் பொன்பொருளும் சேரும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அரசாங்கத்தில் கழுகு பார்வை இந்த நேரத்தில் உங்கள் மீது இருக்கும். சிலருக்கு குடும்பத்தில் சுப செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயால் அதனால சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிது. குரு பகவானின் பார்வை தனஸ்தானத்திற்கு உண்டாவதால் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வரவு அதிகரித்து காணப்படும்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேங்க. அது மட்டும் அல்லாது இந்த பதிவை கேட்டு நீங்கள் பலன் பெறலாம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற ஜோதிட நிகழ்வுகள் மற்றும் பலன்களை பெற நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.